அப்பான்னு கூப்பிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாருல, அது மகிழ்ச்சி கிடையாதுங்க, அது பெருமை கிடையாது. அப்பாவா நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்கு. ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா மதுக்கடைகளை இழுத்து மூடுங்கப்பா அப்படின்னு கதறது இல்ல. ஏன் அந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கல? அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருன்னு நம்ம இப்போ வரைக்கும் கேட்கறோம்ல, ஏன் அந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கல? ஸ்டாலின் அப்பா அந்த கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களப்பா, ரத்து பண்ணுங்கப்பான்னு கேட்கறாங்கல்ல, ஏன் அந்த அப்பாவுக்கு காதுல கேட்கல? விவசாயிகள் கதறாங்களே பரந்தூர்ல, இந்த பிள்ளைகள் கேட்கறாங்களே, ஸ்டாலின் அப்பா வாங்கப்பா எங்களை வந்து பாருங்கப்பா, 920 நாளா நாங்க போராடுறோம்ப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்களே, ஏன் உங்களுக்கு காதுல கேட்கல? வியூக அமைப்பாளர்கள்லாம் நான் 2 கொம்பா. வியூக அமைப்பு எங்க தலைவருக்கு வேணா நட்பு ரீதியா கேட்டுக்கொள்வாரே தவிர நாங்கள் அதை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பிரசாந்த் கிஷோர் தான் எங்களுக்கு வந்து தேவதூதன் போன்று, அவரால் தான் எங்க கட்சியே இயங்குது போன்று, அவர் இல்லைன்னா எங்களுக்கு கட்சியே இல்லாத போன்று நீங்க கேள்விகள் கேட்குறீங்களா? யார் பிரசாந்த் கிஷோர் தான் நான் கேட்குறேன். அதனால வந்து எனக்கு வரக்கூடிய பின்விளைவுகளை அதை நான் ஃபேஸ் பண்ணிக்க போறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லோயலா மணி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஏடிஎம்கேவோட வந்து டிவிகே ஒரு கூட்டணி இருக்க போது, அதுவும் வந்து ஏடிஎம்கே 60 சீட் ஆஃபர் பண்ணி துணை முதல்வர் இடமும் ஆஃபர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது உண்மையா? அண்ட் டிவிகே பொறுத்த வரைக்கும் இல்லை 2.5 ஆண்டுகள் வந்து முதல்வர் பதவி கேட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை? இது நடந்துகிட்டு இருக்கா? நீங்க மாநாட்டுக்கு வந்தீங்க தானே? உங்க சேனல் வந்தது, நானும் பார்த்தேன். மாநாட்டில் எங்க தலைவர் என்ன சொன்னார்? சிங்கிள் மெஜாரிட்டியில் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரும், தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவாங்க. இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய, நம்மளை அரவணைத்து வரக்கூடியவர்களை அரவணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கூடிய அதிகார பகிர்வை நான் உருவாக்குவேன் என்று எங்க தளபதி அவர்கள் சொன்னாங்க. அப்போ கூட்டணியை நாங்கள் உருவாக்க போறோம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டும் போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக சினிமாவில் நம்பர் 1 ஒரு இடத்தை தூக்கி போட்டு எங்க தளபதி வந்தாரு? இல்ல அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவே எங்க தளபதி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறாரு? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தோழர்களை அரசியல் படுத்தி கொண்டிருக்காரு. அந்த வாதமே தப்புங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க தோழர்கள், எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்றுதான் நாங்க வியூகங்கள் அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கோம். இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியா வர்றதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அதனால அந்த அந்த வாதமே தவறு. எதுவாக இருந்தாலும் எங்க தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி, எங்க தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்க தளபதி தான் முதலமைச்சராக வர வேண்டும். அதனால நீங்க அதிமுகவோடு ஒப்பிடுவது, அவர்களோடு ஒப்பிடுவது, அவர்கள் 60 சீட்டு யார் அவங்க எங்களுக்கு 60 சீட்டு தரதுக்கு? யார் அவங்க? முதல்ல ஏற்கனவே மக்களால் தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சி இடத்துல போய் உட்காந்துருக்கிறாங்க. அதனால வந்து நாங்க பிரைமரி ஃபோர்ஸுங்க, நாங்க முதன்மை சக்தி. திமுக என்கின்ற மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்ற அந்த கட்சியை வீழ்த்தி விட்டு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த இடத்துல போயிட்டு அதிமுகவோடு ஒப்பிட்டு பேசுவது தவறானதுன்னு நான் சொல்றேன். ஆனா அதை பத்தின டாக்ஸ் தான் அதிகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நேத்துல இருந்தே பார்த்திருப்போம், ஏடிஎம்கேவோட தான் அதோட கூட்டணிங்கிற டாக் யார் சொல்றான்? ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறதா. இங்க வந்து மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறாங்களா? அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறாங்களா? முதல்ல எல்லாம் கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பேச்சுன்னு கேள்வி கேட்குறீங்க. இந்த அரசு மக்களுக்கு எதிராக எவ்வளோ அடாவடித்தனத்தை செய்து கொண்டிருக்கு, அது குறித்து ஏதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுவாங்களா? அரசியல் விமர்சகர்கள் யாராவது பேசுவாங்களா? பரந்தூர்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களா 920 நாட்களாக? அது குறித்து எந்த மூத்த பத்திரிகையாளர் வாய் திறந்து பேசியதுண்டா? திருநெல்வேலியில போயிட்டு இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றாரு யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என் வேங்க வயல்ல மலத்தை கொட்டி இத்தனை ஆண்டுகளாகி இன்னும் நீதி கிடைக்கலன்னு மக்கள் குமுறிட்டு இருக்காங்கல்ல, அந்த மக்களை போய் பார்க்க வேண்டியதானே? அல்வா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல, ஏன் விவசாயிகளை போய் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்க. இது குறித்து எந்த மூத்த பத்திரிகையாளர் பேசுவாங்க? எந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க? அவர்கள் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க.
தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கட்சிலாம் கிடையாதுங்க, அவங்க ஏடிஎம்கோடு தான் போவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகம் தாங்க தமிழ்நாட்டின் அடையாளமே. பார்க்க தானே போறீங்க 2026. இன்னொரு 12 மாதம் தானேங்க. 12 மாதத்தில் தெரிய போதில்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சி, தமிழக வெற்றி கழகம் எத்தனை சதவீதம் வாக்கை பெற்றிருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோடு எத்தனை கட்சி கூட்டணியில் இணைந்தது, கூட்டணியில் இணைந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் எங்கள் தளபதி இடம் கொடுத்துருக்கிறாரு, ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு 12 மாசத்துல தெரிஞ்சிடும்ல. அதனால் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள், இந்த அரசியல் விமர்சகர்கள், இவர்கள் பேசுவதெல்லாம் பேச்சே கிடையாது. இவர்கள் எல்லாம் புரோக்கர்கள் போன்று செயல்படுறாங்க. சிலரை சொல்றேன், சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து நியாயமாக இருக்கு. ஆனால் வேண்டுமென்றே எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த ஐயநாதன் அவர்களை போன்று, இந்த ரவீந்திர துரைசாமி அவர்களை போன்று இவர்கள் எல்லாம் பொய்யாக கேவலமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்காங்க. அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பேச்சாவே நினைக்கிறேன். அவங்க பேசுறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க. நீங்க ஏன் அதை மதிச்சு ஒரு கேள்வியை கேட்குறீங்க? ஓகே, அப்போ டிவிகே அண்ட் ஏடிஎம்கேவோட கூட்டணி வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? அதாவது கூட்டணி உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ எங்க கூட்டணி ஏற்றுக்கொண்டு ஏடிஎம்கே வருமா நீங்க சொல்லுங்க. அதுதான் அதுக்காக இதையும் தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. இல்லை, நான் ஒன்று உங்கள்கிட்டே கேட்குறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் எங்க தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கொண்டு எடப்பாடி அவர்கள் வருவாரா? அவர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி சிஎம்மா இருந்திருக்காரு. ஏடிஎம்கே உங்களோட வருமா? அப்புறம் எதுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க தலைமையில தான் இப்போ திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன், எங்க தளபதி தலைமையில தான் கூட்டணி நாங்கள் உருவாக்குறோம். அதற்கான வியூகங்கள் அமைத்து கொண்டிருக்கோம், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் எங்க கட்சியை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போயே நாங்கள் கூட்டணியை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற பல கட்சிகள் வர்றாங்கல்ல, பல ஜனநாயக சக்திகள் எங்களை விரும்புறாங்கல்ல, பல முற்போக்குவாதிகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறாங்களே, பலரும் எங்களோடு பேசி கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமைகள், முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் இணைந்து பணியாற்ற போகிறாங்க. இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு நாள்தோறும் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. ரீசெண்டாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜய் அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. ஏன்னா போன எலெக்ஷனில் அவர் வந்து டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவரை சந்தித்த காரணம் என்ன? அப்போ இந்த முறை வியூகம் அவுக்கிறதுக்காக தான் அவரை போய் பார்த்துருக்காங்களா? ஏங்க, யாரும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாங்க, சரிங்களா? இப்போ வியூக அமைப்பாளருக்காக நாங்கள் கட்சியில் சேர்ந்தோம். இப்போ நான் வந்து பிரசாந்த் கிஷோருக்காக கட்சியில் சேர்ந்தேன்னா, தளபதின்ற அந்த ஒற்றை நபருக்காக கட்சியில் சேர்ந்தேன்னா, எங்கள் கட்சியில் இப்போ 90 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த 90 லட்சம் பேரும் பிரசாந்த் கிஷோர் வந்து எங்கள் கட்சிக்கு வியூக அமைப்பாளராக வரப்போறாருன்றதுக்காக கட்சியில் சேர்ந்தாங்களா, தளபதின்ற அந்த ஒற்றை நபருக்காகவும் எங்களுடைய பொதுச் செயலாளருக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் கட்சியில் சேர்ந்தாங்க? ஆனால் அப்புறம் ஏன் அவரை வந்து இது பண்ண? அது ஒரு நார்மலான ஒரு சந்திப்புங்க. சந்தித்தா ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்துருப்பாரு. அவர் எங்கள் தளபதி யார் ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இறுதி முடிவு எங்கள் தளபதி தான் எடுப்பார். இப்போ வாய்ப்பு இருந்தால் உங்கள் சேனல் சார்பாக எங்கள் தளபதியை சந்தித்து தேர்தல் தொடர்பாக நீங்கள் இப்படி முடிவு பண்ணுங்க, அப்படி முடிவு பண்ணுங்க, நாங்கள் சில ஆலோசனைகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆலோசனையை எங்கள் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்வார். ஆனால் முடிவு எடுப்பார். அது என்ன முடிவு எடுப்பார் அப்படின்லாம் எங்கள் தளபதிக்கு தான் தெரியும், சரிங்களா? அதனால் யார் வேண்டுமானாலும் எங்கள் தளபதியை எளிதாக சந்திக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பிரசாந்த் கிஷோரை வந்து அவர் சந்தித்தாரே தவிர, இப்போ பிரசாந்த் கிஷோரை சந்தித்த உடனே பிரசாந்த் கிஷோர்னா அவ்வளோ பெரிய ஆளா, வியூக அமைப்பாளர் அவ்வளோதான். திமுகவுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு, காங்கிரஸுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு, பிஜேபிக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு, பல கட்சிகளுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துருக்காரு. வியூக அமைப்பாளர்களை நம்பியா கட்சி இருக்கு? தோழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி தாங்க கட்சி. எங்கள் தலைவர் வந்து பிரசாந்த் கிஷோரை நம்பியோ, ஆதவ் அர்ஜுனா அவர்களை நம்பியோ, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நம்பியோலாம் கட்சி ஆரம்பிக்கல. எங்கள் தளபதிக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த சிந்தனை உண்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் எங்க இருந்தாரு? ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எங்க இருந்தாங்க? இல்ல ஆதவ அர்ஜுனா தான் எங்க இருந்தாங்க? அது இயல்பான ஒரு சந்திப்புங்க. அந்த சந்திப்பை நீங்க அரசியல் படுத்த வேணாம். அவரு திமுகவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய அந்த செயல் திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு வேலை செய்த அந்த அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குல்ல, அதை வந்து பகிர்ந்துட்டு போயிருக்கிறாரு தானே தவிர, மற்றபடி அவரோட நாங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்கோமா? இல்லை, அக்ரிமெண்ட்காக நான் சொல்ல. வியூக அமைப்பாளரை சந்திக்கும் போது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்னபோது அவர் மக்களை நம்பி வந்திருக்காரு. வியூக அமைப்பாளர்கள்னா இது வந்து டெக்னாலஜி காலகட்டம், தகவல் தொழில்நுட்ப காலகட்டமாக மாறிடுச்சு. மக்களுக்கு வந்து அரசியல் மீது இருக்கின்ற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துட்டு வருது. அப்போ அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியிலுமே வியூக அமைப்பாளர்கள் இருப்பாங்க. வியூக அமைப்பாளர்கள் என்பது அந்த கட்சிக்கு உதவியா இருப்பாங்க. எங்களுக்கும் வியூக அமைப்பாளர்கள் வந்து எங்கள் கட்சிக்கு உதவியாக இருப்பாங்க, எங்கள் தளபதிக்கு உதவியாக இருப்பாங்க. எங்கள் கட்சியில் 28 அணி இருக்கு, +1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 29ஆவதா ஒரு அணினா வியூக அமைப்பாளர் அணி, அவ்வளோதானே தவிர எங்கள் தளபதி தான் பிரைமரி ஃபோர்ஸ், எங்கள் தளபதி தான் முதன்மை. வியூக அமைப்பாளர்கள்லாம் முதன்மை கிடையாது. அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க,
நம்மளுடைய செயல் திட்டங்கள் மக்கள் மத்தியில் இப்படி கொண்டு போய் சேர்க்கணும், நம்முடைய கொள்கைகளை இந்த வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், இது எல்லாருடைய கவனத்தையும் பெறணும், ஆர்வம் இல்லாதவர்களையும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக நம்மளுடைய செயல் வடிவங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை கொடுக்கக்கூடிய உதவியாளர்கள் தான் வியூக அமைப்பாளர்களை தவிர வியூக அமைப்பாளர்களா முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. ஆனா மக்களை நம்பிதான் அரசியலுக்கு வருங்கும்போது அப்ப இங்கேயும் அது ஒரு ஒரு கார்ப்பரேட் அணி. சக்தி தானே ப்ளே அது ஒரு அணிங்க. இப்போ 28 அணியில அது ஒரு அணி, 29வது ஒரு அணி வியூக அமைப்பாளர் அணி, அவ்வளவுதான். வியூக அமைப்பாளர்களை நம்பி எதுவுமே கிடையாது. எல்லோருடைய ஆலோசனைகளையும் எங்க கட்சியினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொள்வார். பிரசாந்த் கிஷோர் சொல்வதையும் எங்க தளபதி அவர்கள் கேட்டுக்கொள்வார். இந்த சாதாரண லயாலாமணி சொல்வதையும் எங்க தளபதி அவர்கள் கேட்டுக்கொள்வார். ஆனால் முடிவெடுப்பது, இறுதி முடிவு எங்க தலைவர் தான் எடுப்பார். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்வதையும் எங்க தலைவர் கேட்டுக்கொள்வார். ஆதவ் அர்ஜுனா சொல்வதையும் எங்க தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்வார். எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் எங்க தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்வார். இறுதி முடிவு எங்க தலைவருடைய தான். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர வியூக அமைப்பாளர்கள்லாம் நான் 2 கொம்பா கிடையாது. மக்கள் தான் எல்லாமே. எல்லாவற்றையும் தீர்மானிப்பது மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணாதான் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா, தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான். அந்த மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு நம்ம எந்த வகையில் வேலை செய்யணும் என்கின்ற அடிப்படையில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கான ஒரு ஆலோசனைகளை வியூக அமைப்பாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. வியூக அமைப்பாளர்கள் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு நினைப்பது தவறு. யார் வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஆலோசனை சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உள்ள வந்தாலே பல கோடி அதற்கு அவருக்காக கொடுக்கப்படுங்கிற ஒரு பேச்செல்லாமும் இருக்கு. முன்னாடி அதை பத்தின பேச்சுகள் இருந்துட்டு தான் இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, பேச்சுன்னு சொல்லாதீங்க. முன்னாடி திமுக கொடுத்தாங்க, 250 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. அவங்க தானே கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல ரேட்டு ஏத்தி விட்டது யாரு? திமுக தானே. திமுக என்ன தெரியுமா சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வியூக அமைப்பாளர்களை நம்பி கிடையாது, நாங்கள் தொண்டர்களை நம்பி இருக்கிறோம். அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய வியூக அமைப்பாளராக யார் இருந்தா? பிரசாந்த் கிஷோர் தானே இருந்தாரு. அப்ப நீங்க வியூக அமைப்பாளர் தானே நம்புனீங்க, தொண்டரை நம்பலல்ல. அப்போ அந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள். அதனாலதான் அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்காங்க. இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ப அதே கேள்வி டிவி கேட்கும் வராதா? இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உள்ள வந்தாருன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பேசும்போது அதே கேள்வி அங்கேயும் பிரசாந்த் கிஷோர் எங்க வந்தாரு? போனதை பத்தி நான் சொல்லுவேன். பேசிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதானே. அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்காரா? இல்ல அதை பத்தி. ஆனா திமுக 2021 அக்ரிமெண்ட் போட்டாங்க, தெரியும்ல. அதை நம்ம ஸ்டாலின் அவர்களே எக்ஸ் தளத்துல போட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவோடு இணைந்து பணியாற்ற போறாருன்னு போட்டாங்க. இப்ப எங்க கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமா எங்க தலைவர் ஏதாவது பதிவு போட்டிருக்காரா? இல்ல எங்க கட்சி ஏதாவது சொல்லியிருக்கா? இப்ப பிரசாந்த் கிஷோர் எங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, தேர்தல் வியூக அமைப்பாளரா பிரசாந்த் கிஷோரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஏதாவது ஒரு இடத்துல எங்க கட்சியினுடைய தலைவரோ, எங்களுடைய பொதுச் செயலாளரோ, இல்ல எங்க கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளோ யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு பதிவு போட்டிருக்காங்க? சான்று காட்டுங்க. இல்ல அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் என்னங்க, அவர் சும்மா வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, போயிட்டாருங்க. எங்க தளபதிக்கு அவரை நல்லா தெரியும். நட்பு ரீதியா கூட சந்திச்சிருக்கலாம்ல. யாருமே சந்திக்க கூடாதா? அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருங்க. அவர் ஒரு கல்ட்டுங்க. அவர் ஒரு பெரிய லீடரு. மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் தலைவரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்கு பிரபலமானவர்கள், ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் அவரை சந்திக்க வருவாங்க. அந்த அடிப்படையில் அவர் சந்திச்சிருப்பாருன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இப்போ பிரசாந்த் கிஷோரை சந்திச்சதுனால தான் எங்க தலைவர் ஜெயிக்க போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்க தலைவர் ரேஸ்ல போற குதிரைங்க. அந்த குதிரை மேல யாரு உட்காந்தாலும் நம்ம உட்காந்ததால தான் அந்த குதிரை ஜெயிச்சிச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. எங்க தலைவர் ஏற்கனவே வெற்றி வீரன் தான். சினிமாவில் வெற்றி பெற்று நம்பர் 1 இடத்துல இருந்து தான் வராரு. அவர் அரசியலையும் வெற்றி பெற போகிறார். அதனால எங்களுக்கு யாரும் வெற்றியை தேடி தர வேண்டிய வியூக அமைப்பாளர்கள் தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். திரும்பவும் நான் சொல்றேன், வியூக அமைப்பாளர்களை நம்பி தமிழக வெற்றி கழகம் கிடையாது, எங்க தலைவர் தளபதி அவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களையும் எங்களை போன்ற கட்சியினுடைய தோழர்களையும் நம்பி தான் எங்க தலைவர் இருக்கிறாரே தவிர, மீண்டும் சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்பியோ, ஆதவ் அர்ஜுனா அவர்களை நம்பியோ, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நம்பியோ எங்களுடைய கட்சி கிடையாது. அவர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. சரிங்களா? நிலையானவர்கள் கட்சியினுடைய தோழர்கள், நிலையானவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், நிலையானவர்கள் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நிலையானவர் எங்க கட்சியினுடைய தலைவர். சரிங்களா? வியூக அமைப்பாளர் இன்னைக்கு எங்க கட்சியில வேலை செய்வாங்க, நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க. அவங்கள பத்தி என்ன பேசி என்ன ஆக போகுது? அது தேவையில்லாததுன்ற. எங்களுக்கு அவர்களுடைய வியூக அமைப்பு எங்க தலைவருக்கு வேணா நட்பு ரீதியா கேட்டுக்கொள்வாரே தவிர, நாங்கள் அதை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அவரை எதிர்க்கிற மாதிரி. ஏங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, எங்க தலைவரை நம்பிதாங்க நாங்க இருக்கிறோம். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பிரசாந்த் கிஷோர் தான் எங்களுக்கு
தேவதூதன் போன்று, அவரால் தான் எங்கள் கட்சியே இயங்குது போன்று, அவர் இல்லைன்னா எங்களுக்கு கட்சியே இல்லாத போன்று நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்களா? யார் பிரசாந்த் கிஷோர் தான் நான் கேட்குறேன். பிரசாந்த் கிஷோரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் கிடையாதுங்க. தளபதின்னு என்கின்ற ஒற்றை முகத்துக்காக, அந்த ஒற்றை பேருக்காக நாங்கள் கோடி பேர் கட்சியில் இருக்கிறோம். நீங்கள் யார் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் சொல்கிறீங்க? எங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த அடிப்படையில் நான் தேவையில்லைன்னு சொல்கிறேன். எங்களுக்கு எங்கள் தளபதி தான் எங்களுக்கு தேவை. எனக்கு எங்கள் தலைவன் தான். தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல யாரையும் என்னால் வச்சுலாம் பார்க்க முடியாது. இதனால் எனக்கு வரக்கூடிய பின்விளைவில் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் அவர் அப்பான்னு கூப்பிட்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குன்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அது பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு தான் வந்தது. ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. ஏன்னா அப்பான்னு கூப்பிட்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாருல, அது மகிழ்ச்சி கிடையாதுங்க. அது பெருமை கிடையாது. அப்பாவா நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்குது. அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாராய கடை, சாராயத்தை குடிச்சு வீட்டில் அவ்வளோ சண்டை. பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், புள்ளைய போட்டு அடிக்கிறான். அந்த புள்ளை கதறுதுல, ஸ்டாலின் அப்பா மதுக்கடைகளை இழுத்து மூடுங்கப்பா அப்படின்னு கதறுதுல. ஏன் அந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கல? பாலியல் வன்புணர்வு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில. யார் அந்த சார்ன்னு நம்ம இப்போ வரைக்கும் கேட்குறோம்ல. யார் அந்த சார்? ஸ்டாலின் அப்பா சொல்லுங்கப்பான்னு நம்ம கேட்குறோம்ல. ஏன் அந்த ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கல? கடனை வாங்கி, வங்கியில் கடனை வாங்கி படித்த மாணவர்கள் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் கதறாங்களா இல்லையா? ஸ்டாலின் அப்பா அந்த கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களாப்பா, ரத்து பண்ணுங்கப்பான்னு கேட்குறாங்கல்ல. ஏன் அந்த அப்பாவுக்கு காதுல கேட்கல? குமுறலுக்கு விடை கொடுப்பவர் தாங்க அப்பா. கண்ணீரை துடைப்பவர் தாங்க அப்பா. தோல்ல சுமப்பவர் தாங்க அப்பா. தொந்தரவா இருப்பவர் அப்பாவா? படிப்படியா மதுக்கடைகளை மூடுறதானாங்க சொன்னீங்க. எத்தனை கடையை மூடி இருக்கீங்க? கேட்குறாங்கல்ல. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் கேட்குறாங்களா, அப்பா சொல்லுங்கப்பா, ஸ்டாலின் அப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்குறாங்கல்ல. அப்பா வாய் திறந்து பேசுவாரா? எல்லா பெண்களுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் என்று தான் நீங்கள் வாக்குறுதியில் சொன்னீங்க. இப்போ எந்த பெண்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமா கொடுக்குறீங்க? எதுக்குப்பா பொய் சொல்கிறீங்க? அப்பா பொய் சொல்லலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தானே ஓட்டு வாங்கினீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஏன் ஆசிரியர்கள் நீங்கள் இன்னும் பணி நிரந்தரம் பண்ணாமல் இருக்கீங்க? அந்த ஆசிரியர்கள் கேட்குறாங்கல்ல, அப்பா நீங்கள் தானப்பா சொன்னீங்க பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. 4 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணாமல் இருக்கீங்க. எதுக்குப்பா ஏமாத்துறீங்க? அப்பா ஏமாத்துவாரா? சொல்லுங்க பிரதர், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அப்பா ஏமாத்துவாரா? அப்பா பொய் சொல்லுவாரா? அப்பா துரோகம் பண்ணுவாரா? விவசாயிகள் கதறாங்களே பரந்தூர்ல. முதலமைச்சர் எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. சரிங்க, முதலமைச்சராக போக வேணாம், அப்பா தான் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வார்த்தையாச்சு. அப்பான்ற ஒரு ஸ்தானத்துல போய் அந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வர்றாங்கல்ல, அந்த பிள்ளைகள் கேட்குறாங்களே, ஸ்டாலின் அப்பா வாங்கப்பா, எங்களை பாருங்கப்பா, 920 நாளாக நாங்கள் போராடுறோம்ப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்களே. ஏன் உங்களுக்கு காதில் கேட்கல? அல்வா சாப்பிட்றதுக்கு மட்டும் திருநெல்வேலிக்கு போறீங்க? போங்க, வேங்க வயலுக்கு போங்க, பரந்தூருக்கு போங்க, பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னீங்களா, என்னாச்சு? அதை பண்ணுங்க. எல்லா பக்கமும் மக்கள் போராடி குமுறி கொண்டிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றீங்க. உட்காந்து படத்திற்கு ரிவ்யூ எழுதுறீங்க, படம் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ்ல அழுதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குமுறலையும் ஸ்டாலின் அப்பா அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று அப்பாவுக்கு மகனாக பணிவன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசினோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.